எஸ்பிபிக்கு வைரமுத்து எழுதியதில் மிக மிக பிடித்த பாடல் என்று ஒரு உரையாடலில் சொல்லியிருக்கிறார். பாடலை பாடும் முன்பு அதை தன்னுடைய மொழியில் எழுதுவார். அந்த மெட்டுக்கு வைரமுத்து எழுதுவதை பார்த்து அடடா என்று ஒரு பக்கமும், ராஜா என்னமா பண்ணிட்ட என்று இன்னொரு பக்கமும் பாராட்டி கொண்டே இருப்பார். வார்த்தைகளுக்குள்ள டியூன் இருக்கு, டியூனுக்குள்ள சந்தம் இருக்கு, சந்தத்துக்குள்ள ரிதம் இருக்கு, ரிதமுக்குள்ள சப்த சுரங்கள் இருக்கு. இளைய நிலா ஒழிகிறது இதயம் வரை நனைகிறது. இந்த பாட்டை நீங்களே 50% முடித்து விட்டீர்கள், அடுத்த பாதி என்னுடைய கடமை என்று பாட ஆரம்பித்தார். உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே. இன்றைக்கு பழைய வாழ்க்கையை தோண்டுவதற்கு கீழடியை தோண்டிக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு பழைய வாழ்க்கையை தோண்டுவதற்கு வைரமுத்துவை தோண்டினால் போதும். நான் சொல்வதற்கு கூச்சப்படவில்லை, இளையராஜாவை தோண்டினால் போதும். இளைய நிலா ஒழிகிறதே. இந்த பாடல் 40 வருடங்கள் ஆகிறது. ஆனாலும் இன்றும் பலரின் நினைவுகளில், பலரின் ரசனைகளில் இந்த பாடல் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது. மைண்ட்ல வர்ற சவுண்ட்ஸை விஷுவல் பண்ணி மென்டலா ஹியர் பண்ணி, மென்டலா கேட்டு, மென்டல் ஹியரிங்ல இந்த சவுண்ட் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்தில் தான் எழுத முடியும். அப்புறம் பார்த்தா they started playing, oh this is a sound I wrote, this is my sound, my composition அப்படி சொல்லி வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். மதுரை நகரத்தில் 365 நாட்கள் ஓடிய படம். இந்த பாடலுக்காகவே திரையரங்கில் வந்து பார்த்தவர்கள் பலர். காணும் போதிலே ஆறுதல் தரும். நீ ஹார்மோனியம் தொடும்போது ஒரு குழந்தையை தொட்ட மாதிரி இருக்கும். யூ ஃபீல் இது ஏதாவது நோ வருமோன்ற மாதிரி. நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க, நீ ரீட்ஸ் டச் பண்றது. பருவமகள் விழிகளிலே கனவு வரும். 1000 ஆண்டுகள் ஆனாலும் நிலைத்து நிற்கும் ஒரு பாடல். எஸ்பிபிக்கு மரணமில்லை. ஏனென்றால் காற்றில் அவருடைய பாட்டு கலந்து கொண்டே இருக்கும். காற்றை சுவாசிக்காமல் நீங்கள் இருக்க முடியாது. சுவாசிக்கிற காற்றிலெல்லாம் எஸ்பிபியின் குரல் கலந்திருக்கிறது. நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே, என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள். இளைய நிலா ஒழிகிறது.